அம்மா என்னென்ன போட்டிங்க? ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றணும். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு கடுகு பெருங்காயம் போட்டு பொரிஞ்சிட்ட பிறகு பூண்டு போட்டு நல்லா செவுர வதக்கணும். வதக்கிட்ட பிறகு அது வதக்கின பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா சிவந்த வறுத்துட்ட பிறகு எத்தனை வெங்காயமா? 3 வெங்காயம் போடுறோம். இந்த தொக்குக்கு 2 கிலோ தக்காளிக்கு 2 கிலோ தக்காளிக்கு 3 வெங்காயம் 3 வெங்காயம் போடுறோம். 3 வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ தக்காளி 1/4 கிலோ தக்காளி கேட்டால் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு பொடி பொடியாக தக்காளி அரிஞ்சு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் சென்று அந்த தொக்கையும் தூக்கி ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டோமா, வதக்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு முன்ன தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுடணும். போட்டு நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள். இப்போ இது 2.5 கிலோ தக்காளிக்கு நம்ம ஒரு 25 கிராம் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா தொழுவிக்கினே இருந்தோம்னா மாரி தொக்காயிடும் உடனே இதை அடுப்புலேயே வச்சு, ஏன்னா கேஸ் இருக்கிறவங்க சிறுவாக வச்சு செய்யலாம். கேஸ் இல்லாதவங்க இந்தமாரி அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ட பிறகு அந்த சாம்பல் நெருப்புலேயே இது நல்லா சுண்டட்டுன்னு நம்ம விட்டுடணும். விட்டுட்டா அது நல்லா சுண்டி அந்த எண்ணெய் மேலே அப்படியே கலைஞ்சி வரும். அதையும் பாடு அந்த தொக்கு எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா நம்ம வேணுன்றப்ப சாப்பிடலாம். இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம 1 வாரம் கூட வச்சுக்கலாம். வெளியே வச்சா இது 2 நாள் தான். இதுக்கு 2 நாள் தான். சரி.